ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒக்காபுலரி இங்கிலீஷ் ஒக்காபுலரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒக்காபுலரி எவ்வளோ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 180 வேர்ட்ஸை இந்த சிங்கிள் வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதில் மெயினான வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மெயினான வேர்ட்ஸ், மீதி எல்லாம் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான வேர்ட்ஸ் தான் இருக்கும். சரியா? மொத்தமாக 180 வேர்ட்ஸ். அதை பொறுமையாக தெளிவாக கற்றுக்கோங்க. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்கள். அதை ஒரு தடவை எழுதியும் பார்த்துருங்க. அப்புறம் டெய்லி ரிவிஷன் மட்டும் கொடுங்க. சரியா? இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரியூஸ். அப்ஸ்ட்ரியூஸ்னு என்னென்னா ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுதான் அப்ஸ்ட்ரியூஸ். தமிழில் சொல்லணும்னா ஒரு மாதிரி தெளிவற்று இருக்குது. அதாவது எனக்கு கிளியராக புரியலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மை ப்ரொஃபஸர் told me that my thesis was lengthy and abstruse. அதாவது என்னன்னா என்னுடைய ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, உன்னோட தீசிஸ் அப்படின்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட், அது எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கான். லென்த்தினா வளவளன்னு இருக்கான். இன்னொன்று அப்ஸ்டியூஸாக இருக்கான். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஸர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஒரு இந்த அப்ஸ்டியூஸ்க்கு பதிலாக நான் சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் இது. இந்த அப்ஸ்டியூஸ்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்ஸ்க்யூர், ஈசோட்டெரிக், எனிக்மேட்டிக், கிரிப்டிக், இன்காம்ப்ரிஹென்சிபிள். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்ஸ்க்யூர், ஈசோட்டெரிக், எனிக்மேட்டிக், கிரிப்டிக், இன்காம்ப்ரிஹென்சிபிள். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும்? ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியலை, அப்போ இதற்கு ஆப்போசிட் மீனிங் எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. சரி, ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா apparent, distinct, evident, lucid, obvious. மறுபடியும் சொல்கிறேன். apparent, distinct, evident, lucid, obvious. ஓகேவா? அப்ஸ்டியூஸு மெயினான வேர்டு. இப்போ அதை சப்போர்ட் பண்ணி 10 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, அப்போது மொத்தம் டோட்டலாக 11 வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேர்டையும் சப்போர்ட் பண்ணி சில வேர்ட்ஸ் சொல்லி கொடுப்பேன். அதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ஹாரண்டஸ். ஹாரண்டஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிள் ஆர் அன்பிளசன்ட். எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிள் ஆர் அன்பிளசன்ட். ஓகே, தமிழில் சொல்லணும்னா பயங்கரமான. ஹாரண்டஸ்ன்னு என்ன? பயங்கரமான. ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The next 6 miles were truly horrendous. We could not see more than 10 feet in front of us due to fog. Fogனா ஒன்றும் இல்லை, பனி. அதாவது நடந்து போயிட்டுருக்கோம், அந்த பாதையில் 10 அடிக்கு மேலே வழியே தெரியலையா. என்னன்னு பார்த்தா வழி ஃபுல்லாக பனியால் மூடி இருக்கான். ஆனால் அடுத்த வரக்கூடிய 6 மைல் எப்படி இருக்க போதான்? ரொம்ப ஹாரண்டஸாக இருக்க போதான். ஹாரண்டஸ்னால் பயங்கரமானதாக இருக்க போதான். ஓகே, அதற்கு நம்ம ஹாரண்டஸ், இதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஹாரண்டஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிரிஸ்லி, கேஸ்லி. இதற்கெல்லாம் மீனிங் என்ன? பயங்கரமான. மறுபடியும் சொல்கிறேன். ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிரிஸ்லி, கேஸ்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகணும்? ஆறுதல் கூறணும். ஆறுதலுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி தமிழில் ஆறுதலுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காமிங். காம் பண்ணுங்க, கம்ஃபோர்ட் பண்ணுங்க, நார்மல் நிலைக்கு கொண்டு வாங்க. கம்ஃபோர்ட்டிங், கன்சோலிங், பசிஃபையிங் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங். ஓகேவா? அடுத்த வேர்டு பார்க்கலாமா?
அடுத்த வேர்டு என்னன்னா இமோலேஷன். இமோலேஷன்னா டு கில் அண்டு சாக்ரிஃபைஸ் சம் ஒன் யூஸ்வலி பை பேர்னிங். அதாவது என்னன்னா பலி கொடுக்கறது தமிழில் சொல்லணும்னா. அதாவது ஒன்று வந்து ஆடு மாடெல்லாம் இந்த நரபலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கத்தியால் வெட்டுவாங்க இல்லையா, அது இல்லை இது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பில் போட்டு பலி கொடுக்குறாங்க, நெருப்பில் போட்டு எரிச்சு பலி கொடுக்குறாங்க. ஸோ இது பேர் இமோலேஷன். ஓகேவா? ஸோ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் இஸ் அ கிளியர் தட் இமோலேஷன் ஆஃப் விடோஸ் கேனாட் பி ஜஸ்டிஃபைட் அட் எனி காஸ்ட். அதாவது என்னென்னா அந்த காலத்துலலாம் கணவனை இழந்த மனைவியை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கணவனோட சேர்த்து நெருப்பில் போட்டு எரிச்சிடுவாங்க. இது ஒரு சடங்காகவே அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு ஈடாக என்ன பண்ணிடுவாங்கன்னா பணங்காசு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யறது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் என்னதான் காசு கொடுத்தாலும் ஒரு உயிரை கொல்றதுங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயந்தான். சரியா? அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. இமோலேஷனுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்லேஷன், ஆஃபரிங். ஓகே, அதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்க போகுது? ஒரு பக்கம் டெத்து, பலி கொடுத்துட்றாங்க, அப்போ இறந்து போயிடுறாங்க. ஸோ அதற்கு ஆப்போசிட் மீனிங் பிறப்பு இல்லையா, அப்போ பர்த்து. ஸோ தமிழில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, என்ன அப்படின்னா புத்துயிர் பெறுதல். என்னது? புத்துயிர் பெறுதல். ஓகே, இதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரிவைவிங், இன்விகுரேட்டிங், ரீவைட்டலைசிங், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா கிரீவஸ். கிரீவஸ்னா வெரி சிவியர் ஆர் சீரியஸ். அதாவது என்னென்னா இவங்க ரொம்ப சிவியராக காயமடைஞ்சிருக்காங்க, பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல கிரீவஸ். அதுதான் என்ன அப்படின்னா கிரீவஸ். ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்டைம்ஸ் எ வெர்பல் இன்சல்ட் கேன் காஸ் மோர் கிரீவஸ் இன்ஜுரி தன் எனி பிசிக்கல் அசால்ட். அதாவது மனசளவில் ஏற்படுத்தக்கூடிய காயங்களின் வலி ரொம்ப பெருசாக இருக்குமா, உடல் அளவில் ஏற்படுத்தக்கூடிய காயங்களின் வலியை விட. மறுபடியும் சொல்கிறேன், உடல் அளவில் ஒரு காயம் அடைஞ்சிருக்காங்க, மனசு அளவுலையும் காயம் அடைஞ்சிருக்காங்க. எது ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னா மனசு அளவில் ஏற்படுத்தக்கூடிய காயங்களோட வலிகள் தான் ரொம்ப பெருசாக இருக்குமா, ரொம்ப சிவியராக இருக்குமா, ரொம்ப சீரியஸாக இருக்குமா. சரியா? அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. கிரீவஸ்க்கு பதிலாக, அது கிரீவஸை தமிழில் சொல்லணும்னா துயரமான. ஓகே, அதை அதற்கு பதிலாக கிரீவஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிரிட்டிக்கல், அகோனைசிங், ஹர்ட்ஃபுல், அஃப்ளிக்டிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு அப்போ என்னென்னா இதற்கு ஆப்போசிட் மீனிங் துயரமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஆறுதல் தான் கூறணும். ஸோ ஆல்ரெடி ஹாரண்டஸ்லேயே ஆறுதலுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அதே தான் இங்கேயும். என்ன அப்படின்னா காமிங், கம்ஃபோர்ட்டிங், கன்சோலிங், பசிஃபையிங், சாட்டிஸ்ஃபையிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக. ஆறுதலுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் இப்படிலாம் சொல்லலாம். ஓகே, அடுத்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹைடஸ். ஹைடஸ்னால் ஒன்றும் இல்லை, வெரி அக்லி. அக்லினா தமிழில் சொல்லணும்னா அருவருப்பான தோற்றம், பார்க்கறதுக்கு ரொம்ப அகோரமாக இருக்கிறது தான் வந்து ஹைடஸ். ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எ ஹைடஸ் மான்ஸ்டர் அட்டாக்டு த ஹெல்ப்லெஸ் வில்லேஜஸ். அதாவது என்னென்னா மான்ஸ்டர்னால் ஒரு அசுரன், அவர் பார்ப்பதற்கு ரொம்ப அருவருப்பாக இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்குறாங்களாம். யார் அப்படின்னா ஹெல்ப்லெஸ் வில்லேஜஸ். ஹெல்ப்லெஸ் வில்லேஜஸ் ஒரு துரதிர்ஷ்டசாலியான கிராம மக்கள், இல்லைன்னா ஆதரவற்ற ஒரு கிராம மக்களை தாக்குனாங்களாம். யார்? அசுரன். அவர் எப்படி இருக்கார்? ஹைடஸாக இருக்காராம். ஹைடஸ்னா அருவருப்பான தோற்றமுடையவராக இருக்காராம். ஓகே, அதை வேறு எப்படிலாம் சொல்லலாம்? ஹைடஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், லோத்சம், அபோமினபிள், டெஸ்பிக்கபிள், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஓகே, அது இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? அழகாக இருக்கிறது, அதாவது கவர்ச்சி மிகுந்து இருக்கிறது. ஸோ அதற்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அப்பீலிங், டிலைட்ஸம், அலூரிங், ப்ளசண்ட், பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்களாம். அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சி மிகுந்து இருப்பாங்களாம், அழகாக இருப்பாங்களாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களாம்.
ஓகே. அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னா ஹாட்டி. ஹாட்டி அப்படின்னா திங்கிங் தட் யூ ஆர் சுப்பீரியர் டு அதர் பீப்புள். தமிழில் சொல்லணும்னா திமிரான, அதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா மற்றவங்கள விட நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹாட்டி. அதாவது என்னென்னா திமிரான. ஸோ தமிழில் சொல்லணும்னா ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். when the hearty CEO ignored the stockholders at the annual conference, the board of directors gave him a STEM lecturer. என்ன பண்ணுறாரு இந்த திமிரு பிடிச்ச சிஇஓ, ஆனுவல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் வருஷம் வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க போல், அதில் ஸ்டாக் ஹோல்டர்ஸை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த திமிரு பிடிச்ச சிஇஓ அலட்சியப்படுத்திட்டாரு. ஸோ அதனால் அங்கே உள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு கடுமையான ஸ்டென்னுனா கடுமையான லெக்சரர் கொடுத்தாங்களாம். யாருக்கா? இந்த திமிரு பிடிச்ச சிஇஓக்கு, ஹார்ட்டி சிஇஓக்கு. ஓகேவா? ஓகே. ஹார்ட்டிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அரோகண்ட், கான்சீட்டட், சூப்பர்சிலியஸ், ஆன் ஒன்ஸ் ஹை ஹார்ஸ். இது மட்டும் ஒரு இடியம்பா. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். அரோகண்ட், கான்சீட்டட், சூப்பர்சிலியஸ், ஆன் ஒன்ஸ் ஹை ஹார்ஸ். இது மட்டும் ஒரு இடியம். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா தன்னடக்கம் உள்ள. தன்னடக்கம் உள்ள. ஓகேவா? சரி, ஓகே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா மாடஸ்ட், ஹம்பிள், அன்பிரட்டன்டியஸ், டவுன் டு எர்த். மறுபடியும் சொல்கிறேன். மாடஸ்ட், ஹம்பிள், அன்பிரட்டன்டியஸ், டவுன் டு எர்த். இந்த மாதிரிலாம் சொல்லலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா ஹேப்லெஸ். ஹேப்லெஸ் அப்படின்னா ஹெல்ப்லெஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழில் சொல்லணும்னா துரதிர்ஷ்டசாலி. துரதிர்ஷ்டசாலி. ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஹேப்லெஸ் பேசஞ்சர்ஸ் வேர் ஸ்டாண்டர்ட் அட் த ஏர்போர்ட் ஃபார் 3 days. என்னென்னா அப்படின்னா அதாவது என்னென்னா ஹேப்லெஸ் பேசஞ்சர் அப்படின்னு என்னென்னா இந்த துரதிர்ஷ்டவசமாக இந்த பேசஞ்சர்ஸ் வந்து 3 நாளாக ஏர்போர்ட்லேயே மாட்டிக்கிட்டாங்களாம், சிக்கிக்கிட்டாங்களாம், வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களாம். ஸோ ஹேப்லெஸ்னு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்கி கொண்டார்கள், வெளியே வர முடியாமல் அங்கே மாட்டிக்கொண்டார்கள். எங்கே? ஏர்போர்ட்டில். எத்தனை நாள்? 3 நாள். யார்? இந்த துரதிர்ஷ்டசாலியான இந்த பேசஞ்சர்ஸ்னால் பயணம் பண்ணக்கூடியவங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த ஹேப்லெஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி, அன்லக்கி, அன்ஃபேவரபிள், ஜிங்க்ஸ்டு, மிசரபிள், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? அதிர்ஷ்டம் உள்ள. அதிர்ஷ்டம் உள்ள. ஓகே, இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃபார்ச்சுனேட்லி, ஃபார்ச்சுனேட், பிளஸ்டு, ப்ராஸ்பரஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா இம்பெசில். இம்பெசில்னா ஃபூல். தமிழில் சொல்லணும்னா முட்டாள். ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஹை ஸ்கூல் டீச்சர் காட் ரீப்ரிமேண்டட் ஃபார் ரெஃபரிங் டு ஒன் ஆஃப் his ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அன் இம்பெசில் ஒன். அதாவது என்னென்னா இந்த ஹை ஸ்கூல் டீச்சர்னால் ஒரு 10th 12th எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஹை ஸ்கூல் டீச்சர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து திட்டு வாங்கினாராம். எதுக்காக அப்படின்னா ஒரு முட்டாள் ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணதுனால. ஓகேவா? அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. இம்பெசிலுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இக்னோரமஸ், டிம்விட், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா. ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த திறன். என்னது? அறிவு சார்ந்த திறன். முட்டாளுக்கு ஆப்போசிட் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணலான்னா இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த திறன், இன்டலெக்சுவல், சகாஷியஸ், ரீசனபிள், ரேஷனல், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா இம்யூர். இம்யூர்னா என்க்ளோஸ் ஆர் கன்ஃபைன் சம் ஒன். ஒரு இதில் போட்டு அடைச்சி வைக்கிறது, ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறது. ஸோ அதை வந்து தமிழில் சொல்லணும்னா சிறையில் அடைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இம்யூர். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் இம்யூர் தெம்செல்ஸ் இன் தயர் ரூம் டு ஸ்டடி அன்டிஸ்டர்ப்டு டியூரிங் த எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைமில் கதவை லாக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்களாம்.
சரியா? இம்யூர்னா தங்களை தானே ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிக்கிறாங்க. எதற்காக? படிக்கிறதுக்காக. ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. எதனால்? எக்ஸாம் டைம்ங்கிறதால. அவ்வளோதான். ஓகே, இதை எப்படி நம்ம இம்யூருக்கு பதிலாக வேறு எப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்கார்சிரேட், டிடைன், என்கேஜ், லே பை த ஹீல்ஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா, சிறையில் அடைத்தலுக்கு ஆப்போசிட் மீனிங் என்னது? சுதந்திரமாக. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இமான்சிபேட், லிப்ரேட், ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி இல்லையா? இமான்சிபேட், லிபரேட், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்த வேர்டு இம்பாஸ். இம்பாஸ்னா என்ன அப்படின்னா, எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஒரு கடுமையான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலையை இனிமேல் செய்யவே முடியாது. இன் விச் நோ ஃபர்தர் ப்ராக்ரஸ் கேன் பி மேட். இதற்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது. சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதற்கு பேர் தான் இம்பாஸ். தமிழில் சொல்லணும்னா முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Because of the impasse between workers and management, the factory has been closed for 2 weeks. ஒர்க்கர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள பிரச்சனை ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சிக்கலானதாகிடுச்சு, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரியை 2 வாரமாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதற்கு மேலே எந்த வேலையும் இவருக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 வாரமாக க்ளோஸில் இருக்குது ஃபேக்ட்ரி. ஓகே, இம்பாஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெட்லாக், டெட் எண்ட், ஸ்டேல்மேட், ஸ்டாண்ட் ஸ்டில், ஹால்ட், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் எக்ஸாக்டாக இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மறுதொடக்கம். எக்ஸாக்டாக இல்லை, அப்ராக்சிமேட்டாக மறுதொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங். ஓகே, இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ரெசும்ஷன், ரெனிவல், கேரியிங் ஆன், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா, லெஜண்ட். நெக்ஸ்ட் வேர்டு என்ன? லெஜண்ட். லெஜண்ட்னா ஒரு ஃபேமஸான ஓல்டு ஸ்டோரி தட் மேபி ஆர் மே நாட் பி ட்ரூ. அதாவது ஒரு பழைய கதை, அதுவும் ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ அது ஒன்று. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமஸான பர்சன், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமஸான ஈவெண்ட், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லெஜண்டா. தமிழில் சொல்லணும்னா மரபு வழி கதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புகழ்பெற்ற ஒருவர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மரபு வழி கதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புகழ்பெற்ற ஒருவர்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேர் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூனிகார்ன் அண்டு டிராகன்ஸ் இன் லெஜண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய லெஜண்ட் என்னவா இருக்கான்? யூனிகார்னும் டிராகனாகவும் இருக்கான். டிராகன் எல்லாருக்கும் தெரியும். யூனிகார்ன்னா ஒத்த கொம்பு உள்ள குதிரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கை தான் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சா என்னெல்லாம் தெரியல. பட் கட்டுக்கதைகளில், அதாவது பழைய ஓல்டு ஸ்டோரியில் சொல்லப்படுது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கட்டுக்கதையோ இல்லை நிஜமாலுமே இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, சரி, ஓகே. லெஜண்டுக்கு 2 மீனிங் சொன்னேன். மரபு வழி கதை ஒன்று, இன்னொன்று புகழ்பெற்ற ஒருவர்னு சொன்னேன். மரபு வழி கதைன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல லெஜண்டை வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, மித்தாலஜி, எபிக், சகா, ஃபோக்டேல், ஃபோக்லோர், இந்த மாதிரிலாம் சொல்லலாமா. ஓகே, அடுத்தது புகழ்பெற்ற ஒருவர். அந்த இடத்துல லெஜண்டுக்கு பதிலாக வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, செலப்ரிட்டி, மெகா ஸ்டார், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் தெளிவின்மை. இப்போ மெகா ஸ்டாரோ இல்லை வந்து ஒரு செலப்ரிட்டியோ நமக்கு தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ விஜயை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆக்டர் விஜய் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் அஜித் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு செலப்ரிட்டி. ஸோ அதனால் எல்லாருக்கும் தெரியும், தெளிவாக தெரியும். ஆனால் இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? தெளிவின்மை. தெளிவாக யாருக்கும் தெரியாது. இப்போ என்னெல்லாம் காட்டி கேட்டால் யாருன்னு கேட்டால் ஏதோ இந்த தெருவுக்கு தான் தெரியும், அடுத்து வேற எங்கே அந்த இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுமானா தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. ஸோ அதுதான் தெளிவின்மை. ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா அப்ஸ்க்யூரிட்டி
ஆப்ளிவியன், நான் என்டிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு இன்குபென்ட். இன்குபென்ட் அப்படின்னு என்னன்னா கரண்ட்லி ஹோல்டிங் எனி போஸ்ட். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதவி. நெசசரி அஸ் அ டியூட்டி அப்படி இல்லைன்னா நெசசரி அஸ் அ டியூட்டி அப்படின்னா இது உங்களுடைய ஒரு வேலை. இன்னொன்று அதற்கு இதுவும் இல்லைன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல இதுதான் இன்குபென்ட். தமிழில் சொல்லணுன்னா ஒன்று பதவி வகிப்பவர் அப்படி இல்லைன்னா கட்டாயமாக அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த இன்கூபண்ட் பிஎம் ஆஃப் இந்தியா இஸ் நரேந்திர மோடி. அதாவது என்னென்னா பிஎம் பதவியில் இருக்கக்கூடியவங்க யாரா? நரேந்திர மோடி. பிஎம்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு பதவி வகிப்பவர்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னல அந்த இடத்துல இன்குபெண்ட்டுக்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங், ரைனிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா? ஓகே. கட்டாயமாகன்னு இன்னொரு மீனிங் இருக்குன்னு சொன்னல அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ளிகேட்டரி, ரெக்வஸ்டி, கம்பல்சரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா? இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? கட்டாயம் இல்லாத, அதாவது என்னென்னா ஆப்ஷனல், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆப்ஷனல், வால்யூண்டரி இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? அடுத்த வேர்டு என்ன? இன்சசன்ட். இன்சசன்ட்னா நெவர் ஸ்டாப்பிங். நெவர் ஸ்டாப்பிங் அதாவது ஒரு கண்டினியூவல் ப்ராசஸ். அதாவது கண்டினியூவாக ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழில் சொல்லணும்னா இடைவிடாத. ஓகே. பிரேக் விடாத ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் இன்சசன்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட் லாஸ்ட் ஆஃப்டர் நியர்லி 12 months இன்சசன்ட் லேபர் த ஒர்க் வாஸ் நியர்லி கம்ப்ளீட்டட். அதாவது என்னென்னா லீவ் போடாமல் வந்த இந்த லேபர்னால் கடைசி 12 மாதம் லீவ் போடாமல் வந்த இந்த லேபர்னால் இந்த ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸாம்பிளில். இந்த இன்சசன்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூவல், கான்ஸ்டன்ட், அன்அபேட்டிங், இன்டர்மைனபிள், சீஸ்லெஸ், பெர்பெச்சுவல் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இடை நிகழ்கின்ற, அதாவது இந்த சீசன் டைமில் மட்டும் அந்த வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஒகேஷ்னல், பீரியாடிக், டிஸ்கண்டினியூவஸ், பிரேக் விட்டு ஒரு வேலையை செய்கிறது இல்லைன்னா அந்த சீசன் டைமில் மட்டும் ஒரு வேலையை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒகேஷ்னல், பீரியாடிக், டிஸ்கண்டினியூவஸ்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்த வேர்டு இன்ஸ்டிகேட். இன்ஸ்டிகேட்னா டு காஸ் அன் ஈவெண்ட் ஆர் அ சுச்சுவேஷன் டு ஹேப்பன் பை யுவர் ஆக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா ஒரு செலிப்ரிட்டி வச்சு ஒரு கடையை திறந்து வைக்கிறதோ இல்லை ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறதோ. ஸோ இதுதான் இன்ஸ்டிகேட். இன்ஸ்டிகேட்டுக்கு தமிழில் 2 அர்த்தம் இருக்குது. துவங்குதல், தூண்டுதல் சொல்லிட்டு 2 அர்த்தங்கள் இருக்குது. பாசிட்டிவ் சென்ஸில் துவங்குதல், நெகட்டிவ் சென்ஸில் தூண்டுதல். ஓகே. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சிகரெட் ஸ்மோக்கிங் கேன் ஈஸிலி இன்ஸ்டிகேட் ஆன் ஆஸ்மா அட்டாக் இன் எ பர்சன் ஹூ ஹேஸ் அ வீக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது என்னென்னா சிகரெட் குடிக்கிறவங்க, அதாவது என்னென்னா யாருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு விடக்கூடிய குழாய்கள் யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க சிகரெட் குடித்தாங்கன்னா அதனால் என்ன தூண்டப்படும் அப்படின்னா ஆஸ்மா அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்கே என்னென்னா இன்ஸ்டிகேட்டுங்கிறது தூண்டுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? சரி. ஓகே. நான் என்ன சொன்னேன் இன்ஸ்டிகேட் துவங்குதல், தூண்டுதல்ன்ற 2 மீனிங்கில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி. ஓகே. துவங்குதல் அந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டிகேட்டுக்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இனிஷியேட், லான்ச், லான்ச், ஆக்டிவேட், ஜெனரேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. இன்னொரு மீனிங் என்ன சொன்னேன்? தூண்டுதல். தூண்டுதல்னா அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது? இன்சைட், ப்ரவோக், ஸ்டிமுலேட். தூண்டுதல்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தரை பற்றி போட்டு கொடுக்கறது. போட்டு கொடுத்தா அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப கோவம், வேற ஒருத்தவங்க மேலே ரொம்ப கோவத்தை வர மாதிரி சில விஷயங்களை சொல்கிறது. ஸோ அதுதான் தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்த வேர்டு ஜிப். ஜிப்னா என்ன அப்படின்னா
அண்ட் இன்சல்ட்டிங் அதாவது என்னென்னா இன்சல்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மாக்கிங் ரிமார்க் அதுனா என்னென்னா கிண்டல் அடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஜிப். தமிழில் சொல்லணும்னா குத்தி பேசுதல், அது ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று கோஇன்சைட் இன் தயர் கேரக்டர், ஒத்து போகிறது, அவங்க கேரக்டரோட இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒத்திசை தமிழில் சொல்லணும்னா. ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஸ்டோரி ஆஃப் அக்யூஸ்டு டஸ் நாட் ஜிப் வித் த விட்னஸ் அக்கவுண்ட். அதாவது என்னென்னா அக்யூஸ்டுனா தமிழில் சொல்லணும்னா குற்றம் சாட்டப்பட்டவர், அவருடைய கதை இந்த விட்னஸ் அக்கௌண்ட்டோட ஒத்து போகவில்லையா. ஜிப்புனா ஒத்திசை, டஸ் நாட் ஜிப் அப்படின்னா ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் என்ன சொன்னேன், ஜிப்புக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன், குத்தி பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல குத்தி காட்டி பேசுறது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஜிப்புக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டன்ட்டு, ஸ்னீர், ஜீர், பார்ப், வைஸ் கிராக், ஸ்காஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஜிப்புக்கு இன்னொரு மீனிங் ஒத்திசைன்னு சொல்லியிருக்கேன், அதாவது கோயின்சைடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, அதாவது ஜிப்புக்கு பதிலாக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஹார்மோனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கரோபரேட், கரஸ்பாண்ட், ரெசம்பிள், கன்ஃபார்ம் டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா. அடுத்த வேர்டு என்னென்னா என்டாங்கிள்டு. என்டாங்கிள்டுனா டு என்வால்வ் இன் எ பர்ப்ளெக்ஸிங் ஆர் அ ட்ரபிள்சம் சுச்சுவேஷன், அதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, சிக்கி கொள்ளுதல் தமிழில் சொல்லணும்னா. இதுதான் வந்து என்டாங்கிள்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபிஷ் ஆஃப்டன் கெட் என்டாங்கிள்டு இன் த நெட். ஆஃப்டன்னா அடிக்கடி, ஃபிஷ் வந்து அடிக்கடி, நெட்டுனா வலை, அதுக்குள்ளே மாட்டிக்குதான், சிக்கி கொள்ளுதான். ஸோ அதுதான் என்டாங்கிள்டு. என்டாங்கிள்டுக்கு வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ட்விஸ்டட்னு சொல்லலாம், ரவீல்டுன்னு சொல்லலாம், இன்ட்ரிகேட்டுன்னு சொல்லலாம். என்டாங்கிள்டுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் சிக்கி கொள்ளுதல், அதற்கு ஆப்போசிட் மீனிங் நேரடியாக சிக்காமல் இருக்கிறது இல்லையா, சிக்காமல் இருக்கிறது, நேரடியாக சிக்காமல் இருக்கிறது. சரி, ஓகே, அதற்கு இங்கிலீஷில் நேரடியாக, அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரைட் ஃபார்வோர்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வோர்டு, அன்ரவீல்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா விஷியஸ். விஷியஸ்னா க்ரூயல் அல்லது வயலண்ட், அதாவது என்னென்னா தமிழில் சொல்லணும்னா முரட்டுத்தனமான. கரெக்டாக சொல்லணும்னா அதாவது கோவமான மனநிலையோட ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது தான் விஷியஸ். ஓகேவா. ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்டு மிலிட்டன்ஸ் ஆர் லாக்டு இன் எ விஷுவல் சைக்கிள் ஆஃப் கில்லிங். முரட்டுத்தனமான கோவமான மனநிலையோட இருக்கிறவங்க ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலாம், இல்லை அடிக்க கூட செய்யலாம், இல்லை கொல்ல கூட செய்யலாம். சரியா, அதுதான் இங்கே என்னென்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் மிலிட்டன்ட்னா போராளிகள், அவங்க இந்த விஷயஸ் இந்த முரட்டுத்தனமான சைக்கிள் ஆஃப் கில்லிங், இந்த கொல்லக்கூடிய சைக்கிளில் மாட்டிக்கிட்டாங்களாம். ஸோ அதுதான் விஷியஸ். ஓகே, இதற்கு விஷியஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபெரோஷியஸ், சவேஜ், ரூத்லெஸ், மெர்சிலெஸ், பார்பரிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா. இதற்கு ஆப்போசிட் மீனிங் இலகுவான, இலகுவான, பொறுமையான, இனிமையான, கொஞ்சம் கோவம் இல்லாமல் சொல்கிறது இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா அலிவேட்டட், லைட்டட், பெனிகன், சிம்பத்தட்டிக், டெண்டர் ஹார்ட்டட் இந்த மாதிரிலாம் சொல்லலாமா. ஓகே, அடுத்த வேர்டு வந்து ஜியோபாடி. ஜியோபாடினா ஒன்றும் இல்லை, ரிஸ்க்கு. தமிழில் சொல்லணும்னா ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிரைவிங் ஆஃப்டர் யூ ஹாவ் ஹேட் டூ மச் ஆஃப் ட்ரிங்க் புட்ஸ் யுவர் லைஃப் இன் ஜியோபாடி. ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட லைஃபு ரொம்ப ரிஸ்கில் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா, அதான் ஜியோபாடி. ஓகே, இந்த ஜியோபாடிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெரில், என்டேஞ்சர்மெண்ட், இம்பெரில்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா பாதுகாப்பு, ஆபத்தில் உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரெசர்வேஷன்
ஓகே. அடுத்த வேர்டு வந்து ப்ரௌ பீட். ப்ரௌ பீட்னா என்னென்னா டு ஃப்ரைட்டன் சம்போடி இன் ஆர்டர் டு மேக் ஹிம் அல்லது ஹர் டூ சம்திங். அதாவது என்னென்னா ஒருத்தவங்களை மிரட்டி அந்த வேலையை செய்ய வைக்கிறது. ஸோ அதுதான் ப்ரௌ பீட். தமிழில் சொல்லணும்னா மிரட்டுதல். ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள். த எல்டர் சிப்ளிங் ஆஃப்டன் ப்ரௌ பீட்ஸ் த யங்கர் ஒன் அன்டில் த லேட்டர் ஸ்டார்ட்ஸ் க்ரையிங். அதாவது என்னென்னா இந்த எல்டர் சிப்ளிங் பெரியவன் சின்னவனை அடிக்கடி திட்டிகிட்டே இருந்தான். அதனால் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சின்னவன் அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ப்ரௌ பீட். மிரட்டுறான், திட்டுறது இல்லை மிரட்டுறது, அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சின்னவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ப்ரௌ பீட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டிமிடேட், புல்லி, கோர்ஸ், கம்பல், பிளட்சன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் எக்ஸாக்டாக இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆறுதல் கூறலாம். மிரட்டி வச்சவங்களுக்கு என்ன பண்ணலாம், அழாதரா, விடுறா, அண்ணன் தானே, திட்டினா பயமுறுத்தினா சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆறுதல் கூறலாம். ஸோ ஆறுதல் கூறுறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், காமிங், கம்ஃபோர்ட்டிங், கன்சோலிங், பசிஃபையிங், சாட்டிஸ்ஃபையிங். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சீர், கம்ஃபோர்ட், கன்சோல், சொலேஸ். சொலேஸ்னா இனிமையான. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு கிளமண்ட். கிளமண்ட்னா ஒன்றும் இல்லை, மெர்சிஃபுல். தமிழில் சொல்லணும்னா கருணை, கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் என்னென்னா கிளமண்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். ஃபார்ச்சுனேட்லி. ஃபார்ச்சுனேட்லினா என்ன சொல்லியிருக்கோம், அதிர்ஷ்டவசமாக. ஐ வாஸ் புல்லுடு ஓவர் பை எ கிளமண்ட் போலீஸ் ஆஃபீஸர். அதாவதுன்னா ஒரு கருணை உள்ளம் கொண்ட போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். எதனால் அப்படின்னா நான் வந்து ஸ்பீடாக போனேன்னா பைக்கில், அவர் என்னை பிடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவருங்கிறதால என்னை சும்மா வார்ன் பண்ணி மட்டும் விட்டுட்டார். ஏதோ அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டேன், இல்லைனா ஃபைன் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஜெயிலில் வச்சுருப்பாங்க. சரியா? ஓகே, இதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. கிளமண்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜெனியல், டெம்பரேட், லெனியன்ட், ஃபார்கிவிங், மேக்னானிமஸ், இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னது, கடுமையான. கடுமையான. ஓகே, இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஹார்ஷ், ஹார்ஷ். இன்க்ளமண்ட், கிளமண்ட், இன்க்ளமண்ட். ஸ்டென், ஸ்டென் ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, ஹார்ட்டி. இந்த ஹார்ட்டி சிஇஓக்கு ஸ்டென் லெக்சரர் கொடுத்தாங்க. திமிரு பிடிச்ச சிஇஓக்கு ஒரு கடுமையான லெக்சரர் கொடுத்தாங்கன்னு படித்தோம் இல்லையா, ஸ்டென். அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அப்போ கடுமையான அப்படின்னா ஹார்ஷ், இன்க்ளமண்ட், ஸ்டென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா. நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மெயினான வேர்ட்ஸு, அதை சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு 160 வேர்ட்ஸ். என்னது, ஒரு 160 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இதில் ஒரு இடம் மட்டும் விட்டுட்டேன். இந்த இன்ஸ்டிகேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மற்ற வீடியோஸில் சொல்லிக் கொடுக்காம விட்டுருப்பேங்க பாருங்களா. இன்ஸ்டிகேட்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த 14th ஒன்று, அதில் துவங்குதல், தூண்டுதல்னு சொல்லிட்டு மீனிங்கை மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் இல்லையா. அதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா கட்டுப்படுத்துறது. என்ன, தூண்டுதலோ துவங்குதலோ அதை என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். ஸோ அதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா பிரைடல், கன்ஸ்ட்ரைன் பண்ணுங்க, பிரைடல் பண்ணுங்க. பிரைடல்னா கண்ட்ரோல் பண்ணுங்க, கன்ஸ்ட்ரைன் பண்ணுங்க, கர்ப்பு பண்ணுங்க, இன்ஹிபிட், டிரான்ஸ்குலைஸ், சூத். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இதை வந்து நான் விட்டுட்டேன். இன்ஸ்டிகேட்டுக்கு ஆப்போசிட் மீனிங் அதை விட்டுட்டேன்ப்பா. இந்த வீடியோவில் அதையும் கவர் பண்ணியாச்சு. ஓகேப்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 180 வேர்ட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. 20 மெயினான வேர்டு, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸு 160 வேர்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் தெளிவாக உட்காந்து படிங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.